மகிமையை பார்த்தோம் இல்லையா? அவருடைய தம்பி திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன். இன்னைக்கும் சஷ்டி அப்படின்னா திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் வரா. கடல் அலை பெருசா, அங்க இருக்கக்கூடிய கூட்டம் பெருசா அப்படின்றது இருக்கு. இது எப்படி பிரெஞ்சு பீப்புளுடைய ஒரு கண்ட்ரோல்ல இருந்ததோ, அப்ப திருச்செந்தூர் தூத்துக்குடி எல்லாம் போர்ச்சுகீஸ் அண்ட் டச் அந்த பீப்புளுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. தூத்துக்குடிக்கும் திருச்சியில இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ்க்கும் டச்சு பீப்புளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது. இந்த திருச்செந்தூர் கோவிலையே உள்ளுக்குள்ள ஆக்கிரமிச்சு அவர்களுடைய இராணுவ தடவாளங்கள்லாம் அதுக்குள்ள வச்சுண்டு இப்படி டச்சுக்காரர்கள் இருக்கும் பொழுது 22/1649 அன்றைக்கு அந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திக்கு சண்முகர்னு பேரு, ரொம்ப அழகா இருப்பார். அந்த சண்முகரையும் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய நடராஜரையும் அவர்கள் கப்பல்ல எடுத்துட்டு போயிட்டாங்க தன்னுடைய நாட்டுக்கு. அப்படி எடுத்துட்டு போகும்பொழுது நல்ல ஒரு புயல் காத்து அடிக்கிறது. அப்பெல்லாம் பாய்மர கப்பல் தானே. அந்த கப்பலை அவர்களால மேனேஜ் பண்ண முடியல, உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு தோன்றது, இந்த சுவாமியை எடுத்துட்டு வந்திருக்கிறதுனாலதான் நமக்கு இப்படி நடக்கிறது போல இருக்குன்னு பொட்டுன்னு அந்த சண்முகரையும் அந்த நடராஜரையும் அப்படியே சமுத்திரத்துல போட்டுடலாம். அப்ப வடமலையப்ப பிள்ளைன்னு அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கார், முருக பக்தர். அவருடைய கனவுல போய் அந்த சண்முகர்ங்கிற முருகர் சொல்றார், நாளைக்கு ஒரு படகு எடுத்துட்டு கடலுக்குள்ள வா, ஒரு இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் முதக்கும், மேல கருடன் வட்டமிடும், அந்த இடத்துல தூத்துக்குடியில முத்து குளிக்கிறவர்களை வச்சுட்டு என்னை தேடு, நான் வெளியில வருவேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த வடமலையப்ப பிள்ளை பண்ண படகுல போய் ரொம்ப தூரம் அந்த எலுமிச்சம்பழம் மிதக்கிற இடத்துல, கருடன் வட்டம் எடுக்கிற இடத்துல முத்து குளிக்கிறவர்களை வச்சு கீழே நோண்டினா அந்த இடத்துல இருந்துதான் அந்த சண்முகரும் அந்த நடராஜரும் மீண்டு வந்தா. இன்றைக்கும் அந்த சண்முகருக்கு சின்னதா அதோட அடையாளம் இருக்கு. கோவில் அந்த சுவாமிக்கு அந்த இடத்துல அது தெரியாதபடி ஒரு சந்தனம் வைப்பா. இத்தகைய மகிமை வாய்ந்தது நம்முடைய அர்ச்சாவதார தெய்வங்கள் எல்லாம்.